குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாருங்க குட்டீஸ், கடந்த 2 வாரங்களாக ஸ்ரீலங்கால பெரிய ஒரு பாதிப்பு தானே குட்டீஸ். நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, வீடுகள் இல்லாம இருக்காங்க. ஆனா நான் நினைக்கிறேன் குட்டீஸ், நீங்க எல்லாருமே கவனமா சேஃபா இருக்கிறீங்கன்னு தானே. ஆமா, நாங்க எப்பவுமே பாருங்க, கடவுள் எங்களோட அன்பா இருக்கிறாரு, எங்களை நினைக்கிறாரு. அதனாலதான் இது மட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்குது தானே. ஓகே குட்டீஸ், கடந்த 2 வாரங்களாக நாங்க பார்த்த அட்வென்ட் காலத்தை குறிச்சு, அதாவது நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, அந்த 4 மெழுகுவர்த்தியை குறித்து நாங்க பார்த்தோம். அதுல இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறது சமாதானத்தை குறிச்சு. அதுக்கு முதலாக நாங்க ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வருவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இடையர்களும் வானதூதர்களும். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரை மாற்றி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. பாத்தீங்க குட்டி, அந்த திருவார்த்தையில சொல்றாங்க அமைதி. அமைதினா என்ன? சமாதானத்தை குறிச்சு சொல்றாங்க. அது போல நாங்க ஏசப்பாட பிறப்பை குறித்து நாங்க நிறைய காரியங்கள் எங்களுக்கு தெரியும் தான். நாங்க முன்ன இருந்தே சண்டே ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நாங்க டிவில இல்லாட்டி பெரியவங்க சொல்றத கேட்டிருக்கோம். பாருங்க, யோசேப்பு மரியாள், அதாவது மரியாளுக்கு முதலாவது வானதூதர் சொல்லும் போது அவங்க அதை மதிச்சு ஏற்றுக்கொண்டாங்க தானே. நான் இயேசு பெற்றுக்கொள்வேன்னு ஏற்றுக்கொண்டாங்க தானே. அது போல அந்த நேரத்துல இருந்தே யோசேப்பு மரியாள பாதுகாத்தாங்க. பாருங்க, அவங்க அவங்களோட இடத்துல இருந்து அவங்க ரொம்ப தூரம் பயணிச்சாங்க தானே குட்டீஸ். ரொம்ப தூரம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல. கடைசியில ஏசப்பா எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல. ஆமா குட்டீஸ், பாருங்க, அவர் ஏழையாக, பாருங்க, இயேசு ராஜா தானே, அவர் கடவுளோட மகன். அவர் எங்கெல்லாம் பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு மாளிகையில பிறந்திருக்கலாம். ஆனா அவர் பிறந்த இடம் எங்க குட்டீஸ்? மாட்டு தொழுவத்துல. மரியாளும் யோசிப்பும் பாருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்தாலுமே கடவுளோட வார்த்தையை மதிச்சு அதுக்கேத்தபடி அவங்க நடந்து கொண்டாங்க தானே குட்டீஸ். அதே போல மரியாளும் யோசிப்பும் அவங்களோட வாழ்க்கைய கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தாங்க, தியாகம் பண்ணாங்க. அது போல அவரோட வார்த்தைய கேட்டு மதிச்சு நடந்தாங்க. பாருங்க, இந்த வார்த்தையின் படி முதலாவது இயேசு பிறந்ததை யாருக்கு போயிட்டு வானதூதர்கள் சொல்றாங்க? இடையர்களுக்கு. இடையர்கள்னா யாரு குட்டீஸ்? ஆடுகளை மேய்க்கிறவங்களை தான் இடையர்கள் அல்லது மேய்ப்பர்கள்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? ஏழைகளை இயேசு கடவுள் ரொம்ப அன்பு செய்யறாரு தானே, எங்களோட ரொம்ப அன்பா இருக்கிறாரு. நாங்க சரி கவலைப்படலாம், ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்ல குட்டீஸ். கடவுள் எங்களுக்கு என்ன பிரச்சனை தந்தாலுமே அதுல இருந்து நாங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாங்க மாறும் போது அதுல இருந்து நாங்க ஒண்ணு கற்றுக்கொள்றோம் தானே. அது கற்றுக்கொள்றதுக்காகத்தான் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதே தவிர நாங்க எல்லாமே கடவுள் எங்களோட இருக்கிறான்னு நாங்க நம்ம பிரச்சனை ஐயோ கடவுள் எங்களோட இல்லைன்னு நாங்க யோசிக்கவே கூடாது. கடவுள் எப்பொழுதும் எப்பயுமே எங்களோட தான் இருக்காரு. அவர் பாருங்க, அந்த வார்த்தையில அமைதி உண்டாக. ஆமா குட்டீஸ், இந்த உலகத்துக்கு எங்களுக்கு கூட சமாதானத்தை எங்களுக்கு தாரத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்தாரு, எங்களை பாவத்திலிருந்து எங்களை மீட்டு கொள்றதுக்காக. அதே போல கிறிஸ்துமஸ்ங்கிற போது நாங்க எல்லாரோடையும் சமாதானமாவும் எல்லாரோடையும் அன்பாவும் இருக்கணும் குட்டீஸ். பாருங்க, நாங்க மத்தவங்களுக்கு நாங்க கிஃப்ட் கொடுப்போம் தானே. அது என்ன அடையாளம் சொல்லுங்க பாப்போம்?
கடவுள், அதாவது நாங்க பார்த்திருக்கோம், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து கடவுள் அவரோட ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தாரு. அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. அது நாங்க அடையாளப்படுத்துறதுக்காக தான் நாங்க இல்லாதவங்களுக்கு நாங்க ஹெல்ப் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்கள அன்பா இருக்கிறது, மத்தவங்களோட போயிட்டு யார் சரி அவங்களோட கதைக்கல நாங்க போயிட்டு அவங்களோட கதைக்கிறது, எல்லாரோட இப்ப நாங்க யாரோட கோவமா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போயிட்டு கண்டிப்பா இந்த நேரத்தை அவங்களோட போயிட்டு கதைச்சு அவங்களோட ஒற்றுமையாக இருக்க வேணும். அதைத்தான் கடவுளும் விரும்புறாரு. சரியா? உங்க எல்லாருக்கும் விருப்பமா இயேசுவோட அன்பா இருந்து அவரோட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அது போல அவரோட அன்பை பெற்றுக்கொள்ள உங்க எல்லாருக்குமே விருப்பமா? ஆமா, நாங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும் அவர் எங்கட அப்பா மட்டும் இல்ல, அவர் எங்கட ஒரு நண்பராவும் இருக்காரு. அப்ப நாங்க என்ன பண்ணலாம்? ஏசப்பாவோட நாங்க சமாதானமா அன்பா அது போல அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சரியா சொன்னீங்க குட்டீஸ். நாங்க எல்லாருமே ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆகினா கண்டிப்பா நாங்க ஆலயத்துக்கு போகணும், அதே போல ஏழைகளுக்கு நாங்க உதவணும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நாங்க டெக்கரேட் பண்ணி அது மட்டும் இல்ல குட்டீஸ், நாங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாங்க ஏதாவது ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். வேற எங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து நாங்க ஷேர் பண்ணலாம். அதே போல நான் சொன்னது போல நீங்க யாரோட சரி கோவமா இருந்தா இப்பவே போயிட்டு கண்டிப்பா நீங்க போயிட்டு கதைக்கணும் அவங்களோட. சரியா? சண்டை பிடிக்க வேணாம். நீங்க எல்லாருமே சமாதானம் இருக்கணும். ஏன்னா நாங்க எல்லாருமே கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறோம். சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேலை செஞ்சவங்க ஞாபகம் இருக்கு தானே? அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை குறிச்சு ஒரு மெழுகுவர்த்தி செஞ்சேன். நாங்க இப்ப குட்டீஸ் 2 மெழுகுவர்த்தி பத்த வச்சிருப்போம் தானே. இப்ப அடுத்தது நாங்க 3வது மெழுகுவர்த்தியும் நாங்க பத்த வைக்க போறோம். ஓகே குட்டீஸ், நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டுன்னு பாடுவோமா? சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நம் தாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 ஆரணம் பாடி வீணோராடவே, அறிஞர் தேடவே, இடையோர் கூடவே, சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆமா, சமாதானமோதும் எங்கள் இயேசு கிறிஸ்து. பாருங்க குட்டீஸ், இலங்கை மட்டும் இல்ல குட்டீஸ், இந்த காலத்துல நிறைய நாடுகள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, நிறைய மக்கள் வீடுகளை இழந்து அவர்களோட குடும்பத்தை இழந்து இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்ல குட்டீஸ், உங்களால முடிஞ்ச வரை நீங்க அவங்களுக்கு உதவியும் செய்ய பழகி கொள்ளணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.